ஹலோ மக்களே 619 விக்கெட்ல பெறலாம். போன விசில் பார்த்தா லூஃபி சீசர் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டான். இன்னொரு பக்கம் டொஃப்ளமிங்கத்தோட ஆடு பேபி ஃபை பஃபலோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. ஆனா என்னன்னு பார்த்தா சீசரை காப்பாத்திட்டு அங்க இருந்து ட்ரெஸ் ரோஸாக்கு தூக்கிட்டு போக பிளான் பண்றதுக்குள்ள நம்ம பிராங்கி மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னடா ரோபோட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிராங்கி அப்படி மேல நோக்கி பாத்துக்கிட்டே இருக்கான். என்னடா ஒரு பறவை பறந்து வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணு இருக்குது அவன் பார்க்கவே இல்லை. 2 பேரும் ஈக்குவல் நின்னுக்கிட்டு இருக்காங்க. சடனா ஜெனரல் லெஃப்ட்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் சடனா குறி வச்சு சுட்டு தள்ளுறான். டேய் பஃபலோ என்னடா அவன் சுட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஃபை பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா சுட்டு பொசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிராங்கி என்ன நினைச்சானே தெரியல, அடின்னு அடிக்கிறான். டேய் இது ஏதோ பெசிபிஸ்டா வாடா, இவன் இதெல்லாமடா கிரியேட் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. ஆனா இருந்தாலும் பேபி ஃபை வந்து ஏர்ல பறந்து வந்து டார்கெட்டை லாக் பண்ணி சுட்டு தள்ளுறா. எல்லா அட்டாக்கும் பிராங்கி மேல பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா பிராங்கி அந்த அட்டாக்கை வாங்கிக்கிட்டே இருக்கான். சுட்டு பொசுக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேபி ஃபை ஏர்ல இருந்து அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கா. பார்த்தா பிராங்கி என்ன ஆனானே தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி உள்ளதான் காட்டுறாங்க. டே எல்லாருமே இந்த ட்ரக் மேல ஏறக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. என்னால ஏற முடியலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ரோபினோ பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா இது ஒரு டேஞ்சரஸான பிளேஸ் தான், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுதாங்க. இப்போ நம்ம இது மேல ஏறோம்னா இந்த டேங்கர்ல ஏறி சீக்கிரம் நம்ம வந்து அங்க ஹார்பருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. வெளியே ஒரு டெட்லி கேஸ் இருக்கு, நம்ம கதை முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமா வெளியே ஏகப்பட்ட டெட்லி கேஸ் இருக்க தான் செய்யுது. ஆனா இருந்தாலும் நம்ம இதெல்லாம் தாண்டி போய் தான் தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நாமி பேசிக்கிட்டு இருக்கா. நாங்க இங்க இருந்து வெளியே போகணும், எங்க ஊருக்கு போய் சேரணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம், எங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது, நீங்க எங்களை இருந்து வெளியே கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் கத்துறாங்க. சரி எதுனாலும் ஓகே தான், விதியே முடிவெடுக்கட்டும், நம்ம அதை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாரும் என்ன நடந்தாலும் சர்வே ஆகணும்டா பசங்களா, ஓகேவான்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. சரின்னு சொல்லிட்டு பசங்களும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வெளியே தான் காட்டுறாங்க. சீசர் இருக்கான். சரி அவனை ரெக்கவரி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பேபி ஃபை இன்னும் பறந்து வந்துகிட்டு தான் இருக்கா. ஆனா பிராங்கிக்கு எதுவுமே ஆகல. மாசம் அப்படியே தான் நின்றுகிட்டு இருக்கான். ஜெனரல் ஓகேன்னு சொல்றான். என்னடா எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு பேபி ஃபை பாக்குறாங்க. சடனா அட்டாக் அப்படியே மாட்டிக்கு நிக்கிறான் அவன். நீனா ஸ்லோவா இருக்க, என்னடா இவன் ரொம்ப இதா இருக்கா ஸ்லோவா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்லோவா இருக்கானா, இதான் என்னோட டாக்டிக்கல் ஸ்கில்லு, இப்ப அட்டாக்க மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஜெனரல் ஷீல்டுன்னு சொல்லிட்டு அட்டாக்க ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்கான். சடனா பூமரங்னு சொல்லிட்டு ஷீல்டை வச்சு ஒரு போட்டு போடுறான். அதை சுத்திக்கிட்டு போகுது. இந்த டாயாலெல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, சீசரை காப்பாத்திட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாங்க அவங்க. உண்மையான சண்டை இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. வெப்பன் மோர்போசிஸ்ன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஆல்ரெடி ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். வந்து பார்த்தா அவ அப்படியே வந்து ஒரு வெப்பனா கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்கா. எஸ்போர்டா கேர்ள்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரா. டே பஃபலோ என்னை யூஸ் பண்ணுன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவன் அதை அப்படியே ஒரு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ அட்டாக் அப்பான்னு சொல்லிட்டு ஷீல்ட் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. பார்த்தா ஷீல்டு 2 துட்டா போயிருச்சு. ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம பிராங்கி நோக்கி தான் அட்டாக் பண்ண வராங்க. பார்த்தா பிராங்கி வந்து உள்ள இருந்து ஒரு ஸ்வாடெல்லாம் எடுக்கிறான். என்னோட வெப்பனுக்கு நீ ஈக்குவலா வரலாமாட்டா பாக்க, அதெல்லாம் அவனுக்கு ஈக்குவலே கிடையாது சொல்றான். அந்த பொண்ணு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அடிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்கான் அவன். இவன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஏர்ல பறந்து போயிட்டு மிசைல் கேர்ள்னு சொல்லிட்டு திரும்பி வாரா. ஸ்பின் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அவளை பறக்க கொடுத்தாங்க. ஜெனரல் லெஃப்ட்னு சொல்லிட்டு நம்மள அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஏவுகண மாதிரி வந்து உளுந்து செதுருதாவா. அந்த இடமே போக முட்டமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. கப்பல் இருக்கா இல்லையானே தெரியல. சீசரை கிறங்கி கிடக்குறான். நான் எங்கடா கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசர் சுத்தி சுத்தி பாக்குறான். என்னால மூவ் ஆக முடியலையடா, ஏன்டா என்னை இப்படி பண்ணாங்க, இவங்களால என்னோட மொத்த பிளான் இப்படி செதறிச்சுன்னு சொல்லிட்டு சீசர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். சடனா வந்து ஏதோ ஒரு துடிக்கிற சதம் கேக்குது. அது வேற எதுவுமே இல்ல, அது ஸ்மோக்கரோட ஹார்ட் தான். அட்மிரல் ஸ்மோக்கரோட ஹார்ட் தானடா இதுன்னு சொல்லிட்டு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்மோக்கர் கதையை முடிக்க போறேன், இவன் கதையை முடிச்சு இவன் சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் கண்ணை திறந்தா இருப்பான். இப்ப இவனை சஃபகேட் பண்ண வைக்க போறேன்னு சொல்லிட்டு கையில கீழே கிடக்கிற ஒரு பொருளை எடுத்து ஸ்மோக்கர் அப்படியே குத்தி கொள்ளலான்னு பாக்குறான். அந்த ஹார்ட்டா கொண்டாலே ஸ்மோக்கர் இறந்துருவான். ஸ்மோக்கருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டே அங்க பாருங்கடா டெட்லி பாய்சன் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பேசுறாங்க. பாய்சன் அப்படி சூழ்ந்து வருது. டே எல்லாரும் டெட்லி பாய்சன் வருதுடா என்ன செய்யன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா முகிவரா குரூ மட்டும் அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டே முகிவரா என்னடா பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ட்ரஃப்லகர் லாவ கத்திக்கிட்டு இருக்கான். சீசரை பிடிக்கலன்னா மொத்த பிளானும் சொதப்பிடணும்னு சொல்லிட்டு லா கத்துறான். என்னடா பேசுற, என் குரூல இன்னும் சில பேர் வரல, வராமங்கிறது போக மாட்டேன்னு சொல்றாங்க அவங்க. ஆமா மோக்கம் வரலான்னு சொல்லிட்டு பசங்க பேசுறாங்க. ஆமா சில சோல்ஜரும் இன்னும் வந்து சேரலன்னு சொல்லிட்டு டச்சுக்கும் பேசிக்கிட்டு இருக்கா. லூஃபி அப்படி கூர்ந்து பாக்குறான். என்னன்னு பார்த்தா இன்னும் அவனும் வந்து வேற சேரல. என்னன்னு பார்த்தா இங்கதான் ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க. ப்ரூக்கு எல்லாவனும் ஜிபே சோல்ஜர் ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா நம்ம உசப் வந்து ஒரு ரூம்குள்ள தான் இருக்கான். சரிடா நம்மளும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் அந்த சீப்ரூசன் ஸ்டோனை வர எங்கடா இருக்குன்னு சொல்லி முழிக்கிறான். அதை எடுக்க முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அது எங்கடா இருக்குன்னு சொல்லி முழிக்கிறாங்க. இந்த இருக்கு சார் சொல்றாங்க அவங்க. நல்ல விளையாட கேட்டதுக்கு தந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உசப்ப வாங்கிட்டு இருக்கான். நீங்க இங்க இருந்து போகவா போறீங்க, நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்றானுங்க அவனுங்க. என்னமும் செய்யடான்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எங்கன்னு பார்த்தா இவனுங்க சோப்பர் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வரதுல கதவை கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்குது. மூடிக்கிட்டே இருக்கு. சடனா அந்த புகை
புகை அப்படி பறந்து இவங்களை நோக்கி தான் வர ஆரம்பிக்குது. என்ன ஆனானுங்கன்னே ஒன்றும் புரியல. லூஃபின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. டே இந்த வந்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. மோக்காவை தூக்கிட்டு மாசா வரானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்லாரும் வராங்க. நாங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. உசப்பு வரான். நல்ல வலடா உசப்பு, நீ வேற லெவல் பண்ணிட்டேன்னு சொல்றான் சோப்பர். சரிடாங்க நேரம் இல்ல வாங்கடா போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரக் மேல ஏற பாக்குறானுங்க. வண்டி பறக்க போதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. இப்ப கிண்ணி மோனோ என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனும் உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்கான். கிண்ணி மோனோன்னு சொல்லிட்டு மோமோனோஸ்கியோ ஒரு பக்கம் செதறி கிடக்குறான். இதெல்லாம் முடிஞ்சு கட் பண்ணி இன்னொரு ஏரியா தான் காட்டுறாங்க. ஜோக்கர் நீ இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அது யாரோட சத்தம்னா அது மோனட்டோட சத்தம் தான். அது மோனட் நீ உயிரோட இருப்பன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான். அவன் வெறும் அடிபட்டு கிடக்குறான். சீசர் அடிபட்டு கிடக்குறான். ஆனா பேபி ஃபேம் பஃபலோவும் சேர்ந்து ரெக்கவர் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டொஃப்ளமிங்கம். நான் மிஸ்ஜட்மெண்ட் பண்ணிட்டேன், நான் இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான் டொஃப்ளமிங்கம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாத்தையும் ஒரு அடியில் அடிச்சு எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கதையை முடிக்க நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இங்க ரெண்டு பார்த்தா இவனுக்கு ட்ரக்ல ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறது 3rd 3rd லெபார்டரி. அந்த இடத்துல வந்து ஒரு வெப்பன் இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெபார்டரி செகண்ட் லெபார்டரி கதையை முடிச்ச கதை 4 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பட்டன் அமுக்கணும்னா அந்த ஐலண்ட்ல எவனுமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அந்த பட்டன் மட்டும் அமுக்கிட்டா அந்த ஐலண்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பட்டன் அமுக்க முடியுமோன்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் நீ ஒன்றும் செய்யல வேண்டாம், அதை நான் பார்த்துட்டு சொல்றாவா. ஆல்ரெடி அந்த டிவைஸ் மட்டும் தான் நானே உட்காந்துருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து அவங்க டேங்கர் கதையவே முடிக்கும், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் கூட இருக்கும்போதே நீ எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு பெருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். புரியுது யங் மாஸ்டர்ன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா அதை அப்படியே கீழே வச்சுட்டு அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சடனா அதை ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனமே அமுக்கலான்னு போறாவா. அப்படி பனி பெய்யற மாதிரி செய்யறா. அந்த பட்டன் அமுக்கினா மொத்த ஐலண்டு கதையுமே முடிஞ்சிடும். அவ உயிர் போக போறது அவளுக்கே தெரிய ஆரம்பிக்குது. இங்க என்னன்னு பார்த்தா கட் பண்ணி சீசர் தான் காட்டுறாங்க. அவனும் கையில ஹார்ட்டை வச்சிருக்கான், ஸ்மோக்கரோட ஹார்ட். டே ஸ்மோக்கர் உன் கதையை முடிக்க போறான்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டொஃப்ளமிங் அப்படி பேசிக்கிட்டே இருக்கான். டே பார்ட்னர் என்னை மன்னிச்சிருடா, நீ ரொம்ப நாள் என் கூட இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். நீ பண்ண வேலைக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்றான். பார்த்தா வெறுக்கவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா யாருமே இறக்கிறதுக்கு வருத்தமே படல. அவ பட்டன் அமுக்குனா அங்க இருக்க எல்லாருமே இறந்துருவாங்க. என்ன நடக்க போதே ஒன்னும் புரியல. ப்ரௌன் பீர்டை காப்பாத்தி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. மோக்கா பொண்ணு நம்ம மயங்கியே தான் இருக்கா. இங்க இருந்து பார்த்தா பிராங்கியே செதறி கிடக்குறான். எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு முழு நோக்கத்தோட ஜெட் வேகத்துல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் குட் பை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு தெரியும் நீங்க கிங் ஆஃப் த பைரட் ஆகுவீங்கன்னு சொல்லிட்டு ஆளாளு கிங் ஆஃப் த பைரட் ஆக தான் பிளானே பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த பட்டனை அழுத்த ஆரம்பிக்குதா. அழுத்துன்னு அடுத்த செகண்ட் வெடிச்சு செதறிடுச்சு. மொதல் 2 லெபார்டரி எப்படி வெடிச்சோ அதே மாதிரி செதறுது. அதோட முடியாது கிடைச்ச சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.